இந்த சிறப்பான நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் திரு தாமு அன்பரசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஒரு சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள மாவட்ட கழக செயலாளரும் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் திரு சேகர்பாபு அவர்களே, நாடாளுமன்ற மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு தயாநிதி மாறன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு தாயகம் கவி அவர்களே, சென்னை மாநகரத்தினுடைய துணை மேயர் அண்ணன் திரு மகேஷ்குமார் அவர்களே, வீட்டு வசதித்துறை செயலாளர் திரு சமயமூர்த்தி ஐஏஎஸ் அவர்களே, நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்துடைய மேலாண்மை இயக்குனர் திரு பிரபாகரன் ஐஏஎஸ் அவர்களே, இணை மேலாண்மை இயக்குனர் டாக்டர் விஜய கார்த்திகேயன் ஐஏஎஸ் அவர்களே, மாநகராட்சி மண்டல குழு தலைவர் திரு ஸ்ரீராமலு அவர்களே, மாமன்ற உறுப்பினர்கள் திரு ராஜேஷ் ஜெயின் அவர்களே, பரிமளம் அவர்களே, பகுதி கழக செயலாளர்கள் அண்ணன் திரு ராஜசேகர் அவர்களே, அண்ணன் முரளி அவர்களே, வட்ட செயலாளர் ராமமூர்த்தி உள்ளிட்ட அனைத்து கழக நிர்வாகிகளே, வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களே, முக்கியமாக இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர் வந்திருக்கக்கூடிய இந்த திட்டத்தினுடைய பயனாளிகளே, அத்தனை பேருக்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பாக ரூபாய் 45 கோடி மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள 288 வீடுகளை உங்களிடத்தில் ஒப்படைக்கின்ற இந்த விழாவில் பங்கேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல இந்த நிகழ்ச்சிகளை சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள அமைச்சர் அண்ணன் அன்பரசன் அவர்களுக்கும் அண்ணன் சேகர்பாபுரன் அவர்களுக்கும், தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்துடைய அதிகாரிகள், அலுவலர்கள், பணியாளர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தினுடைய வாழ்த்துக்கள். மனிதராக பிறக்கும் போது எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவு இருக்கும். அது என்ன கனவுனா, நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்காதா அப்படின்னு ஒரு கனவு தான். அதுவும் சென்னை போன்ற பெருநகரங்களில் உழைக்கும் மக்கள் தங்களுடைய வருவாயில் பெரும்பகுதியை வீட்டு வாடகை கொடுப்பதற்காகவே செலவிட வேண்டிய அந்த சூழ்நிலை இருக்கிறது. இதையெல்லாம் உணர்ந்துதான் இன்றைக்கு பல புதிய குடியிருப்புகளை நம்முடைய திராவிட மாடல் கழக அரசு தொடர்ந்து கட்டிக்கிட்டு வருகிறது. இன்னும் சொல்லப்போனால் இதுக்கெல்லாம் அடித்தளம் விதமாக இந்தியாவிலே முதன்முறையாக 1970ஆம் ஆண்டு தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தை ஆரம்பித்தவர் யாருன்னா நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். 1970ஆம் ஆண்டு 50 வருஷத்துக்கு முன்னாடி, 54 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தார் கலைஞர் அவர்கள். அந்த வாரியத்தை இன்றைக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் என்று பெயர் மாற்றி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்று கொண்டிருக்கிறார். இந்த பெயர் வித்தியாசத்திலேயே நீங்கள் புரிந்து கொள்ளலாம். 1970 ஆரம்பிக்கும் போது குடிசை மாற்று வாரியம், ஆனால் இப்போ நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம். குடிசைகள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் இந்த வாரியத்திற்கு இந்த பெயர் வைத்து இதை ஆரம்பித்தார்கள். அந்த லட்சியத்தின்படி கீற்றுகளையும் தார்பாய்களையும் கூரைகளாக கொண்ட பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு கான்கிரீட் அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டித்தந்தவர் நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். இன்றைக்கு அந்த குடியிருப்புகளை மேம்படுத்துகின்ற விதமாக அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் நோக்கில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் என பெயர் மாற்றம் செய்து ஏராளமான குடியிருப்பு திட்டங்களை மேம்படுத்தி வருகின்றார்கள். அதில் ஒன்றுதான் இங்க இருக்கக்கூடிய இந்த கல்யாணபுரம் குடியிருப்பு திட்டம். இதுவும் முத்தமிழ் கலைஞர் அவர்களால் 1974ஆம் ஆண்டு கட்டப்பட்டதுதான். அப்போ கட்டப்பட்ட வீடுகள் பழுதாகிவிட்டது, பழையதாகிவிட்டது என்றும் அவற்றிற்கு பதிலாக புதிய வீடுகளை கட்டித்தரணும்னு நீங்க கோரிக்கை வச்சிருந்தீங்க. இங்கே இருந்தது 254 வீடுகள். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு இந்த அரசு கட்டி தருவது 288 வீடுகள். அதாவது 34 வீடுகள் கூடுதலாக கட்டி கொடுத்துருக்கிறோம். கூடுதலாக கட்டி கொடுக்குறோங்கிறதுக்காக வீட்டுடைய சதுர அடியை குறைக்கல. ஏற்கனவே இருந்த வீடுகளுடைய அளவு 326 ஸ்கொயர் ஃபீட், 326 சதுரடி. ஆனால் இப்போ நாங்கள் கட்டி கொடுத்துருக்கிறது, இந்த அரசு உங்களுக்கு கொடுத்துருக்கிறது 412 சதுரடி, 412 ஸ்கொயர் ஃபீட் அதிக அளவில் கட்டி கொடுத்துருக்கிறோம். எந்த நன்மையும் அதிகமாக தருவதுதான் நம்முடைய திராவிட மாடல் அரசினுடைய சாதனை என்பது இந்த கல்யாணபுரம் திட்டம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, கடந்த அக்டோபர் மாதம் சென்னையில் திருவிக நகர், பெரியார் நகர் போன்ற இடங்களில் நம்முடைய வாரியம் சார்பாக ரூபாய் 516 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3000 குடியிருப்புகளை கட்டுவதற்காக அடிக்கல் நாட்டினோம். அதற்கான பணிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. விரைவில் அதையும் திறக்க இருக்கின்றோம். என்னுடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியிலும் இதே போல 4 திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதையும் நான் அமைச்சர்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றேன். அதையும் சீக்கிரம் கட்டி முடித்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன்.
சென்னை மட்டுமின்றி தமிழ்நாடு முழுவதும் ரூபாய் 2400 கோடியில புதுசா 15,000 குடியிருப்புகளை கட்டும் பணியை நம்முடைய அரசு மேற்கொண்டு வருகின்ற இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு உங்களிடையே நான் பகிர்ந்து கொள்கின்றேன். நம்முடைய தேர்தல் அறிக்கையில முதலமைச்சர் அவர்கள் பழுதடைந்த பழைய அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு புதிதாக குடியிருப்புகளை அதே இடத்துல கட்டி தருவோம் அப்படின்னு வாக்குறுதி வழங்கினாங்க. சொன்னதை செய்கிற விதமாக இன்றைக்கு புதிய குடியிருப்புகளை பயனாளிகளிடம் ஒப்படைக்கின்றோம், அடிக்கல் நாட்டியும் வருகின்றோம். ஏனென்றால் இருக்க இடம், உண்ண உணவு, உடுத்த உடை, இவை மூன்றும் தான் மனுஷங்களுக்கு மிக மிக அத்தியாவசியம், மிக மிக முக்கியம். அதுல முதலாவது இருக்கக்கூடிய இடம், அதாவது வீடு என்பதை உறுதி செய்கின்ற வகையில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏராளமான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. இந்த 284 வீடுகளை நம்முடைய அரசு உங்களுக்கு கட்டி கொடுத்திருக்குன்னா இனிமே அது உங்களுடைய வீடு, உங்களுடைய வரிப்பணத்துல கட்டப்பட்ட வீடு. எப்படி நீங்க உங்க சொந்த முயற்சியிலோ லோன் வாங்கியோ அல்லது நகைகளை விற்றோ வீடு வாங்கினீங்களோ அதே மாதிரி தான் இந்த வீடும். இந்த வீட்டிற்கு இனிமேல் நீங்க தான் முழு பொறுப்பு. உங்களுக்கென்று நீங்கள் ஒரு சொந்த சங்கத்தை தொடங்க வேண்டும். சென்னையில் இருக்கக்கூடிய பல அடுக்குமாடி குடியிருப்புகள்ல ஒரு குடியிருப்பு ஒரு நலசங்கம் மாதிரி ஒரு அசோசியேஷன் அதை நீங்க தொடங்க வேண்டும். உங்களுடைய சொந்த வீடு நீங்க எப்படி பராமரிச்சுக்கணும், பாதுகாப்பா வச்சிருக்கணும் உங்களுக்கு தான் தெரியணும். அந்த சங்கத்தின் மூலம் உங்களுடைய இந்த அடுக்குமாடி குடியிருப்புடைய தேவைகளை, பிரச்சனைகளை மாநகராட்சி மற்றும் அரசின் துறைகள் மூலமாக சரி செய்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வீட்டை மட்டுமின்றி சுற்றுப்புறத்தையும் தூய்மையா சுத்தமாக நீங்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். முக்கியமா நீங்க அத்தனை பேரும் ஒத்துமையா இருக்கணும், ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஏதாவது ஒண்ணா நீங்க தான் போய் நிக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஒண்ணுன்னா பக்கத்து வீட்டுக்காரர் வந்து நிற்பான். ஏன்னா நாம தமிழ்நாட்டு மக்கள் அந்த உணர்வோடு நாம இருக்க வேண்டும், ஒத்துமையா இருக்க வேண்டும். புது வீட்டுல உங்களுடைய கனவுகள் அனைத்தும் வெல்லட்டும். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அரசின் சார்பாக வீடு கட்டி கொடுத்திருக்கிறோம். ஆனா மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் சேகர்பாபு அவர்களும் அண்ணன் திரு தயாநிதிமாறன் அவர்களும் உங்களுக்குன்னு அனைத்து வீடுகளுக்கும் இன்னைக்கு பரிசு பொருட்கள், நீங்க புதுசா வீட்டுக்கு போறீங்கன்னா வந்து பார்த்து உங்களுக்கு பரிசு பொருட்கள் கொடுப்பாங்க. அது மாதிரி நீங்க உங்களுக்கு பரிசு பொருட்கள் ரெடி பண்ணியிருக்காங்க. புத்தாடை, 25 கிலோ அரிசி, 1 மாசத்துக்கு தேவையான மளிகை பொருட்கள், அதுக்கு மேல ஊக்கத்தொகை அப்படின்னு அண்ணன் சேகர்பாபு அவர்களும் அண்ணன் திரு நாடாளுமன்ற உறுப்பினர் இவங்க 2 பேரும் ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய நன்றி. உங்களுக்கு எப்பொழுது போல நம்முடைய கழக அரசும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் அனைத்து அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் மக்கள் பிரதிநிதிகளும் மக்களோடு மக்களாக உங்களுக்கு கூட நிற்போம் என்பதை கூறிக்கொண்டு அனைவருக்கும் மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.